ஒருத்தருக்கு உடம்புல தேவையில்லாத சத்து கம்மி குறைஞ்சிட்டால், அதாவது ஹெச்பின்னு சொல்லக்கூடிய B12 குறைஞ்சிட்டால், அது இல்லைனால் பசி தூண்டுதல் அதிகமாக சாப்பிடாம இருந்தால், அல்லது ஏதாவது ஓவர டென்ஷன் ஆயிட்டார்னா, அப்புறம் உடம்புல டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா, இது ஒரு விதமான மயக்கம். இது சாதாரண மயக்கம் தான். இந்த தலைச்சுற்றல் ரொம்ப நம்ம சிவியரா அந்த மயக்கத்தை எடுத்துக்கணுங்கிறது நமக்கு அவசியம் இல்ல. ரெண்டாவது என்னங்கய்யா, ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரத்த அழுத்தம், மற்றபடி இந்த நீரிழிவு நோய், அப்புறம் இந்த டியூபரிகுலோசிஸ் டிபி நோய், இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நோய்கள் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மயக்கம் தனியா வரும். அந்த மயக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புல சர்க்கரை அளவு குறைஞ்சிச்சுன்னா மயக்கம் வரும். அப்புறம் பிபி கொஞ்சம் கூட ஏறிச்சுன்னா, அதாவது ரத்த அழுத்தம் கூட ஏறினாலும் மயக்கம் வரும், குறைஞ்சாலும் மயக்கம் வரும். ரத்த அழுத்தம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு சில பேர் அந்த நோய்களுக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க. அந்த மாத்திரைகளினுடைய விளைவுகளினாலும் மயக்கம் வரும். இது இரண்டாவது நிலை. இப்ப மூன்றாவது நிலை தலைச்சுற்றல். அந்த தலைச்சுற்றல் மூன்றாவது நிலை எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம நின்றுட்டே இருப்போம், இந்த பூமி அப்படியே சுத்துற மாதிரியே இருக்கும். நம்ம கீழே விழுந்துருவோமோ என்னமோன்னு நமக்குள்ள கால்லாம் நடுங்கும், தடுமாறும். அதுதான் தலைச்சுற்றல். ரொம்ப சிவியரா இருக்கக்கூடிய ஒரு தலைச்சுற்றல். சிவியர்னா அதுதான் முக்கியமான தலைச்சுற்றல். இப்ப அந்த தலைச்சுற்றல் எப்படி ஏற்படுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வகுப்புல நம்ம முக்கியமா பார்க்க போறோம். இப்ப எல்லாருக்குமே தெரியும், நான் இப்ப காமிக்கிறது காது பகுதி, காது. அப்புறம் இது கண் பகுதி, இது கண். என்ன சார், தலை சுற்றலுக்கும் காதுக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா அங்கதாங்க நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த காதுல வரக்கூடிய பிரச்சனை, கண்ணுல வரக்கூடிய பிரச்சனை, முதுகுத்தண்டுல வரக்கூடிய பிரச்சனை தான் நமக்கு தலை சுற்றலே அதிகமா வருது. அது யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏதோ தலை சுற்றல் இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் புரியுறாங்களே ஒழிய, எதனால தலை சுற்றல் வருது அப்படிங்கறத யாரும் புரிஞ்சுக்க வருது இல்ல. இப்ப அந்த புரிதல்ங்கிற ஒரு தொகுப்பு தான் இந்த தலை சுற்றல். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த காதுல இது வெளிப்பகுதி, காதனுடைய வெளிப்பகுதி. இது உள்பகுதி. இங்க ட்ரம் இருக்கும், அதாவது ஜவ்வு. இங்க பாத்தீங்கன்னா நத்த ஓடு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் முக்கியமான பகுதி. நம்ம இந்த காத்து ஒளி எடுத்து இந்த ட்ரம்ல கொடுத்து இது மூலியமா என்ன பண்ணோம், இங்க நரம்பு போது பாருங்க, மூளைகளுக்கு போய் கனெக்ஷன் கொடுத்துரும். இந்த காதுல இருந்து இங்கிட்டு கனெக்ஷன் கொடுக்கும், இந்த காதுல இருந்து இங்கிட்டு கனெக்ஷன் கொடுக்கும். இப்படி மாத்தி மாத்தி கனெக்ஷன் கொடுக்கும். அப்ப இந்த கனெக்ஷன் கொடுக்கறது மூளையில் செயல்படும் போது இந்த கழுத்து பகுதி வழியா தான் இது செயல்படும். மூளைக்கு கழுத்துல இருக்க முதுகு தண்டோட கனெக்ஷன்ல தான் இது செயல்படும். அப்ப என்ன பண்ணோம், இந்த காற்றினுடைய அழுத்தம் கூட இருந்தாலோ, அதாவது இப்ப மலைப்பகுதி ஏறுறோம், அங்க காத்து கம்மியாவும் இருக்கும் அதிகமாவும் இருக்கும். அந்த காற்றினுடைய விசை அதிகமா இருந்தாலோ, அல்லது இந்த பகுதி சரியான முறையில் வேலை செய்யாது, அதுக்கு ஒளி கிடைக்காது இருந்தாலோ, மூளைக்கு தேவையில்லாத ஒரு பவர் போகாது, சப்ளை கிடைக்காது. அப்ப அந்த நேரத்துல தலை சுத்தல் வரும். அதான் பிபி இருக்கிறவங்களுக்கும் பூமியோட தலை சுத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் தலை சுற்றல் வரும். அதுலயும் ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, பட்ஸ் வச்சு சுத்திட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா தலை சுற்றல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, காதை சுத்திலும் பாத்தீங்கன்னா ரோமங்கள் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திருப்பீங்க, எல்லாத்துக்குமே அந்த ரோமங்கள் இருக்கும், சின்ன சின்ன ரோமங்கள். அந்த ரோமங்கள் எதுக்கு இருக்குன்னா, இந்த காத்தை ஃபில்டர் பண்ணி உள்ள காத்தை தூய்மையான காத்தா கொடுக்கும். அதுதான் இந்த ரோமங்கள். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த பட்ஸ் வச்சு நோண்டி நோண்டி அந்த ரோமத்தெல்லாம் இது பண்ணிடுறோம். அப்ப என்ன பண்ணோம், அங்க ஃபில்டர் பண்ண முடியாது. அப்ப காத்து நேரடியா போய் அடிக்கும் போது ட்ரம்மு அதிர்வு ஏற்படும். அப்ப இதுக்கு தகுந்த நரம்புகள்லாம் அதிர்வு ஏற்படும். அதிர்வு ஏற்படுறது என்ன பண்ணும், தலை சுற்றல் வரும்.
அப்ப இங்க தலை சுற்றல் வரும்போது கண்ணில் ஏற்படக்கூடிய நரம்புகளும் நம்மளுடைய காதில் ஏற்படக்கூடிய நரம்புகளும் மூளையில தான் செயல்படுது. அப்ப கண்ணுல ஏதோ ஒரு தூசி அடிச்சிட்டாலோ அல்லது கண்ணினுடைய பார்வை கொஞ்சம் மங்களா குறைஞ்சு போனாலோ டக்குன்னு தலை சுற்றல் வரும். உடனே தலை சுற்றல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. அப்ப இந்த தலை சுற்றலுக்கு காது ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். ரெண்டாவது கண்ணு. மூக்கு உங்களுக்கு செயல்படுமா சார்? மூக்கு சுவாசத்தை இழுத்து நுரையீரல கொண்டு போய் கொடுத்துருது. புரியுதுங்களா? நம்ம சுவாசத்தை இழுத்து நுரையீரல கொண்டு கொடுத்துருது. ஆனா இந்த காற்று என்ன பண்ணுது? நேரா இழுத்து மூளையில போய் செயல்படுது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப அதுதான் உண்மை. இந்த காற்று ட்ரம்ல இழுத்து இந்த நத்த மாதிரி ஓட்டுக்குள்ள இது போய் என்ன பண்ணுது? மூளைக்குள்ள செயல்படுது. அப்ப தன்னை அறியாமலே தலை சுற்றல் வரும். அதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப தலை சுற்றலினுடைய 3வது பாயிண்ட்ல எவ்வளவு முக்கியம் காதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதே போலதான் கண்ணினுடைய பகுதியும். இப்ப இதுக்கெல்லாம் என்ன சார் தீர்வு அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கு தீர்வுகள் பயிற்சிகள்லயும் இருக்கு, நம்மளுடைய உணவுகள்லயும் இருக்கு, நம்மளுடைய நடைமுறையிலையும் இருக்கு. இது மூணுமே நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அதுதான் தீர்வுகள். நான் முன்னாடியே நடைமுறைகள் என்னன்னு சொன்னேன். காதுல பட்ஸ் வச்சு தொண்டக்கூடாது. சவுண்ட் ஓவரா அடிக்கிற இடத்துல நிக்க கூடாது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் வச்சுட்டு அப்படியே பயங்கர சவுண்டா இருக்கும். அந்த சவுண்ட்ல அதிகமா நிக்க கூடாது. அந்த சவுண்ட் இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் சவுண்ட் அதிகமா கேட்க 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 தலை சுற்றல் வரும். இந்த மாதிரிதான் நடைமுறைகள். இப்ப இது 3வது இதை பாத்துக்குவோம். சரிங்கய்யா, ஒரு மயக்கம் தலை சுற்றல் அதிகமா வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்? முதலுதவி, தலை சுற்றல் வந்துருச்சுன்னாவே நீங்க முதல்ல செய்ய வேண்டியது உட்கார்ந்துருங்க. டக்குன்னு நாங்க பக்கத்துல ஒரு மேடா இருந்தாலும் பரவாயில்ல, உட்கார்ந்து. வண்டியில தலை சுற்றல் வரும் போகும்போது, வண்டியில தலை சுற்றல் கண்டிப்பா வரும். அந்த தலை சுற்றல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும்? அந்த வண்டியில இருந்து இறங்கி உட்கார்ந்துடணும். கண்டிப்பா உட்கார்ந்துடணும். உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த தலை சுற்றல் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. புரியுதுங்களா? கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தாது. நீங்க என்ன உட்கார்ந்துட்டீங்க, ரொம்பவும் உட்கார்ந்துட்டு தலை சுற்றல் அதிகமா இருக்கு சார் அப்படின்னா அந்த இடத்துல வலது பக்கமா இப்படி படுத்துருங்க. வலது பக்கமா இப்படி படுத்துருங்க. வலது பக்கமா படுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இருக்காது. அப்ப இது பிடிச்சுக்கணும். புரியுதுங்களா? அம்மா காலையில கேக்குதுங்களாமா? அம்மா கேக்குதுங்க. சரி, ரைட்டுங்கம்மா. இல்லம்மா, இங்க ப்ளூடூத் கேக்குது, அத கேக்குதான்னு கேட்டேன். கேக்குது. ஓகே ஓகேம்மா, நன்றிங்கம்மா, நன்றி. அப்புறமேட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்ல இப்ப சொன்னது இந்த சாதாரண தலை மயக்கம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மயக்கத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்க உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அதுதான் இப்ப நான் சொல்ல போற மயக்கத்துக்கு உணவு மூலியமா அந்த வாந்தி மயக்கத்தை நம்ம குணப்படுத்தக்கூடிய உணவுகள். அந்த முறையை நம்ம இப்படி எடுத்துக்குவோம். எடுத்துட்டேன்னா முதல்ல என்ன பண்றோம்? ஜீரகம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறோம். இப்ப மருத்துவத்துக்கு வந்துட்டோம். சித்த மருத்துவத்துல இதை நீங்க எங்களுடைய யூடியூப் சேனல்ல வரும். அதை நீங்க பார்த்து எழுதி வச்சுக்கலாம், அல்லது இப்பயே கூட எழுதி வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து. எல்லாரும் இந்த வாந்தி மயக்கம் தலைச்சுற்றல் ரொம்ப பேர் பாதிக்கப்படுவது, இதுக்கு ஈஸியா குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இது. பாத்தீங்கன்னா ஜீரகம் கொஞ்சம் எடுத்துங்க. எவ்வளவு எடுத்துக்கணும்னா ஒரு 10 கிராம் எடுத்துங்க ஜீரகம். அடுத்து பாத்தீங்கன்னா மல்லி, அதாவது தானியா, இந்த மல்லி எடுத்துங்க. அப்புறம் கருவேப்பிள்ளை கொஞ்சம் எடுத்துங்க, கருவேப்பிள்ளை. அப்புறம் என்ன எடுத்துக்கிறீங்க? சின்ன வெங்காயம் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். இப்ப முதல் என்ன எடுத்துட்டோம்? ஜீரகம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஒரு கொஞ்சம் கூட எடுத்துக்கணும் ஜீரகம். ஒரு 10 கிராம் வரலையும் ஜீரகத்தை கூட எடுத்துக்கணும். மல்லி 5 கிராம் தான் போட்டுக்கணும். கருவேப்பிலை 3 கிராம் போட்டுக்கணும்.
சிறு வெங்காயம் 5 கிராம் போட்டுக்கணும். ஒரு அளவு சொல்றேன், 5 கிராம் அந்த மாதிரி போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு காலையிலையும் இரவும் 1 வாரம் சாப்பிடுங்களேன். உங்களுக்கு அந்த பித்தத்தினால் வரக்கூடிய மயக்கம் கண்டிப்பா நிற்கும். பித்தத்தினால் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அது எப்படின்னா பசி எடுக்காது. பித்தத்தினால் வரக்கூடிய மயக்கம் பசி எடுக்காது. ரெண்டாவது என்ன பண்ணும், ஓவன் உமட்டிட்டு வாயிலிருந்து ஒரு மாதிரி புளிப்புத்தன்மையும் அந்த பித்தம் வாட வரும்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி மஞ்சள் கலரா வரும். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் வேலை செய்யும் போது அந்த பித்தப்பைக்கு தேவையான ஒரு சுரப்பி வேலை செய்யல. அப்ப அந்த பித்தம் என்ன பண்ணும், வெளியே கொண்டு வந்து தள்ளும். அப்ப அதுக்கு ஜீரண மண்டலத்துக்கு தேவையில்லை உணவு அது கிடைக்கல. அப்ப என்ன பண்ணுது, அந்த பித்தத்தை வெளியே கொண்டு வந்து தள்ளுது. அப்ப அதுக்குதான் இந்த உணவுகளை நம்ம ஜீரணம் எடுத்துக்கிறோம். அதாவது ஜீரகம், தனியா மல்லி, அப்புறம் பாத்தீங்கன்னா கருவேப்பிள்ளை, வெங்காயம், இது எல்லாமே அந்த பித்தப்பைய நல்லா சுரக்க வச்சு ஜீரண சக்தியை உண்டு பண்ணக்கூடிய சக்தி உள்ளது. எது இந்த நான் சொன்ன அத்தனையும் இத 4 மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில ஒரு டம்ளர், நைட் ஒரு டம்ளர் குடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த வாந்தி வராது, அந்த பித்த மயக்கம் வராது. பித்தத்தினால் ஏற்படக்கூடிய ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யும். ஜீரகத்தை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். உடம்ப எப்பவும் சீராக வச்சுக்கிறதுனாலதான் அதுக்கு ஜீரகம்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப அற்புதமா ஒரு மூலிகை கஷாயத்தை தயார் பண்ணிட்டோம். இதான் நான் சமையலுக்கு போறேன்னு சொன்னது. மூலிகை கஷாயம் எப்படி தயார் பண்ணோம், ஜீரகம் போட்டிருக்கோம், தனியா மல்லி போட்டிருக்கோம், அப்புறம் என்ன போட்டிருக்கோம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், கருவேப்பிள்ளை போட்டிருக்கோம். இத்தனையும் போட்டு கொதிக்க வச்சு நம்ம ஒரு டீ தயார் பண்ணிட்டோம். அந்த டீயை குடிச்சிட்டோம்னா பித்தத்தினால் வரக்கூடிய மயக்கம், தலை சுற்றல் இணுக்கம். இதுதான் உண்மையும் கூட. இப்ப முதல் ஒரு குரூப் பார்த்துட்டோம். சித்த மருத்துவத்துல மூலிகையினுடைய ஒரு குரூப் பார்த்துட்டோம். அடுத்து இதே பித்தத்துக்கு இன்னொரு மருந்து, இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமா எனக்கு நிக்கல, அடிக்கடி வாந்தி வந்துட்டே இருக்கு, மயக்கமா இருக்கு, பித்தத்தினால் மயக்கம் கூட இருக்கு, இதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றவங்க என்ன பண்ணுங்க, இந்த இலை கிடைக்கும், நார்த்தங்காய் பார்த்துருக்கீங்க, நார்த்தங்காய், அந்த நார்த்தங்காய் இலை கிடைக்கும். அந்த இலை ஒரு 100 மில்லி 100 கிராம் எடுத்துங்க போதும் இலை. அப்புறம் சுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே, சுக்கு, இது சுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சுக்கு எடுத்துங்க. அப்புறம் திப்பிலி, கடையில கேட்டீங்கன்னா திப்பிலி நல்லதா கிடைக்கும். நிறைய தொகுப்புல திப்பிலி காமிச்சிருக்கேன். அது ஒரு புழு மாதிரி இருக்கும். திப்பிலி எடுத்துங்க. ஏலக்காய் எடுத்துங்க, ஒரு 3 ஏலக்காய். அதாவது அடுத்து மிளகு, இந்த பாருங்க மிளகு எல்லாத்துக்குமே தெரியும். மிளகு தேவைன்னா கொஞ்சம் பூண்டு சேர்த்துங்க. பூண்டு, அப்புறம் என்ன பண்ணணும், எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். எலுமிச்சம்பழம் இப்ப மறுபடியும் நான் அதை உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்த்தங்காயினுடைய இலைய ஒரு இதுல போட்டுங்க, ஒரு மிக்சியில போட்டுங்க. அப்புறம் சுக்குப்பொடி கொஞ்சம் போட்டுங்க. எல்லாமே சுக்குப்பொடி ஒரு 10 கிராம் போட்டா போதும். அப்புறம் திப்பிலி ஒரு 12, சுக்கு ஒரு 10 கிராம், திப்பிலி ஒரு 12 கிராம் போட்டா போதும். அப்புறம் ஏலக்காயில ஒரு 3 மட்டும் போட்டுங்க, ரொம்ப போட வேணாம். ஏலக்காய் ரொம்ப போட வேணாம். அப்புறம் ஏலக்காய், மிளகு ஒரு 10 மிளகு தேவையான அளவு போட்டுங்க. மிளகு ஏன்னா அது கொஞ்சம் காட்டமா இருக்கும். மிளகு ஒரு 10 மிளகு, 5 மிளகு போட்டுங்க. அப்புறம் எலுமிச்சம்பழ சார், இதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த எலுமிச்சம்பழம் 1/2 பழத்தை அதில் பிழிஞ்சுட்டு நல்லா வடிகட்டி அதாவது பனவெல்லம் அது கூட சேர்த்து காலையில 1 டம்ளர் மட்டும் குடிங்க. அது 2 வேளையும் குடிக்கலாம். அது எப்பவுமே கிடைக்கக்கூடிய பொருள், 2 வேளையும் குடிக்கலாம். ஆனா இது மட்டும் 1 வேளை குடிங்க போதும். காலையில மட்டும் இந்த 1/2 எலுமிச்சம்பழத்தை போட்டு காலையில 1 வேளை குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமானது இந்த மூலிகையினுடைய, இந்த சித்த மருத்துவத்தினுடைய ஒரு வரப்பிரசாதமான சமையல்ல வரக்கூடிய டீ. இந்த டீ நம்ம குடிச்சா போதும், மயக்கமே வராது. மறுபடி நார்த்தங்காயினுடைய இலை, சுக்கு,
திப்பிலி, ஏலக்காய், மிளகு, எலும்பிச்சம் சாறு, இவ்வளவுதான். இதெல்லாம் ஈஸியா கிடைக்கும். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் தான் எல்லாமே. இந்த பொருள்களை நீங்க பயன்படுத்திட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பித்தத்தினால் வரக்கூடிய வாந்தியும் மயக்கமும் கண்டிப்பாக நிற்கும். புரிஞ்சுக்கிட்டோமா? ரைட். இப்ப 2 மூலிகை மருந்துகளை புரிஞ்சுட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பயிற்சிகள் கூட இருக்கு. அப்புறம் பொதுவா பாத்தீங்கன்னா இதுலயே உணவுகள் சொல்றேன், அப்புறம் நம்ம பயிற்சிக்கு வந்துருவோம். உணவுகள் என்னன்னா சிறுதானிய உணவுகள் நிறைய சேர்த்துக்குங்க. இந்த கருங்குருவை அரிசி இருக்கு, அப்புறம் அதுலயே நிறைய வாழை அரிசி இருக்கு. இதெல்லாம் சிறுதானிய உணவுகள். கேழ்வரகு, கம்பு, இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். கம்பு ரொட்டி சாப்பிடலாம், கேழ்வரகு கஞ்சி குடிக்கலாம், கோதுமை ரவா எடுத்து சாப்பிடலாம், சம்பா கோதுமை ரவா. ஏன்னா சிறுதானியங்கள் நம் உடலினுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடியது. நம்ம சொன்ன பார்த்தீங்களா, இந்த விட்டமின் குறைவு ஏற்படும் போது உடலில் நமக்கு தேவையான உயிர் அணுக்கள், அதாவது சத்து அணுக்கள் இல்லைன்னா, தேவையான வெள்ளை அணுக்களோ சிவப்பு அணுக்களோ இல்லைன்னா நமக்கு இந்த தலை சுற்றலும் வரும். அதுக்குதான் சிறுதானியங்கள் எடுத்துட்டோம்னா தேவையான அந்த விட்டமினை நம்ம உடம்புக்கு அது கொடுத்துட்டே இருக்கும். நம்ம சாப்பாட்டு ரைஸ்ல கொஞ்சம் தான் இருக்கு, அதுல தவிட்டுல தான் அதிகமான விட்டமின் இருக்கு. அதனாலதான் ஒரு பிஸ்கட்டுக்கெல்லாம் தவிட்டு ரொட்டி கலந்துக்குவாங்க. அந்த காலத்துல எல்லாம் தவிட்டு ரொட்டி வாங்கிட்டு வாங்க, தவிட்டு ரொட்டி வாங்கிட்டு வாங்க. அந்த தவிடு மாட்டுகளுக்கு பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா, அந்த தவிட்டுல தான் அதிகமா சத்து போயிடுது. அந்த மேல நெல்லுல மேல இருக்க தோல்ல போயிடுது. அரிசியில கம்மியா தான் இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு அந்த அரிசியினுடைய. ஆனா நம்ம சாப்பிட்றோம், பயிர் நிறைய நமக்கு கிடைக்குது, அதனால ரைஸ் எடுத்து சுவையா சாப்பிட்றோம். ஆனா கம்மியா தான் அதனுடைய இருக்கு. ஆனா சிறுதானிய உணவுகள்ல 100க்கு 75-80% நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் எடுத்துக்குது. அப்ப சிறுதானிய உணவுகள் நம்ம நிறைய பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு ஆரோக்கியம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். தலை சுற்றல் வராது, வாந்தி வராது, தலைமயக்கம் வராது, சர்க்கரை கண்ட்ரோல் ஆகும், ரத்த கொதிப்பு அதிகமா வராது. இது எல்லாமே சிறுதானியத்துல நமக்கு ஓரளவுக்கு அப்படியே குணப்படுத்தும். ஆனா அது சுவைகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப சிறுதானிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்மளுடைய தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், உடல்ல தேவையான விட்டமின் சத்துக்கள் எல்லாத்துக்குமே சிறுதானிய உணவு தானியம் எடுத்துக்கணும். அப்புறம் இயற்கையான காய்கறிகளை நம்ம சாப்பிடுங்க. இயற்கையானதை நம்ம எடுத்துக்கணும். அதாவது நம்மளே சொல்லியிருக்கேன், பீட்ரூட்டை இயற்கையா எடுத்துக்கலாம், கேரட்டை எடுத்துக்கலாம். இது மாதிரி இயற்கையான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே, பல ஜூஸ்கள் எடுத்துக்கலாம் இயற்கையா. இது மாதிரி எடுத்துக்கிட்டாவே நமக்கு தேவையான விட்டமின் கிடைக்கும், நல்ல ஜீரண மண்டலம் ஆகும், தலை சுத்தல் வராது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவையான பயிற்சிகள் சொல்லியிருக்கேன். இப்போ உணவு முறைகள் நம்ம சொல்லியிருக்கோம். இதுல இப்ப என்ன உணவுகள் ஒதுக்கணுங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த மாதிரி மயக்கம் வர்றவங்க அதிகமா எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, கடல் எண்ணெய். அப்புறம் இந்த மாதிரி சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கொழுப்பு சத்துள்ள எண்ணெய்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதுவும் ஸ்ப்ரே பண்ணி சாப்பிடக்கூடாது. வறுத்த பொருள்களை நம்ம எடுத்துக்க கூடாது. எடுத்துக்கிட்டோம்னா உடனே வாந்தி மயக்கம் வரும். இப்ப ஒருத்தருக்கு பிபி இருக்கு, அவருக்கு சுகர் இருக்கு, அவர் போய் என்ன பண்ணுவாரு, தெரியாம நல்லா இருக்கு பிரியாணின்னு சாப்பிட்டுறாரு. ஆனா அந்த பிரியாணியில என்ன கலந்துருக்காங்க, நிறைய நெய்கள், நிறைய விதமான ஆயில்கள் அதில் கலந்துருக்காங்க. அப்ப அந்த ஆயில் இதெல்லாம் கலக்கும் போது உள்ள போய் என்ன பண்ணிடுது, அவருக்கு டைஜஷன் ஜீரண மண்டலத்தில் வேலை செய்ய முடியாது. உடனே வாந்தி வந்துடும், உடனே மயக்கம் வரும். வாந்தி எடுத்தாதான் அவருக்கு நல்லா இருக்கும். ஐயோ வாந்தி எடுக்கிறாரு, நமக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. அவருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அதனால மயக்கம் வாந்தி வருது. அப்ப என்ன பண்ணணும், அந்த உள்ளுற ஜீரணம் ஆகாத பொருள்கள்லாம், நம்ம பிரியாணி மட்டும்தான் கிடையாது, சாதாரண குஸ்கா, புரோட்டா இது மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஒரு சில பேர்த்துக்கு ஜீரணம் ஆகலைன்னா உடனே வாந்தி சிம்டம்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். உடனே என்ன பண்ணணும், கையை வச்சுனாச்சும் அது வெளியில ரிமோட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது கண்ட்ரோல் ஆகும். சரி, உடனே என்ன சார் நம்ம குடிக்கணும், உடனே தண்ணி குடிக்க கூடாது. ஏன்னா அந்த எண்ணெய் உள்ள இருக்கும். அப்ப தண்ணிக்கும் ஆயிலுக்கும் ஒத்துக்காது, தண்ணி குடிக்க கூடாது.
ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம், குளுக்கோஸ் குடிக்கலாம், ஜூஸ், இந்த ஓஆர்எஸ் சொல்லக்கூடிய ஜூஸ்கள், இந்த மாதிரி ஜூஸ்கள் குடிச்சுக்கலாம். தண்ணி குடிச்சிங்கன்னா திரும்ப வாந்தி வந்துட்டே தான் இருக்கும். யாருக்கு ஒருத்தருக்கு தண்ணி வாந்தி வருதுன்னு நினைச்சிட்டாலோ, வாந்தி அந்த டைஜஷன் மயக்கத்துக்கு வருதுன்னு நினைச்சிட்டாங்களோ, தண்ணி கொடுத்துட்டே இருக்கப்பாங்க. தண்ணி கொடுக்கக்கூடாது. தண்ணி கொடுக்க அதிகமாக வாந்தி வரும். அவங்க வாந்தியெல்லாம் எடுக்க வச்சுட்டு ஜூஸ் மட்டும் கொடுத்துட்டு 1 மணி நேரம் படுக்க வச்சுட்டா தூங்கி எழுந்திரிச்சுட்டாங்கன்னா டைஜஷன் சரியாயிடும் தூக்கத்துல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப பேர் வாந்தினா உடனே அந்த மாத்திரை கூட இந்த மாத்திரை கூட அங்க ஓடு இங்க ஓடுங்கிறாங்க. அந்த ஜீரணம் ஆகாத பொருளை வெளியில எடுத்துட்டா தப்பே கிடையாது. 2 வாட்டி வாந்தி 3 வாட்டி வாந்தி கையை விட்டு எடுத்துட்டோம்னா அப்படியே ஃபுட்டாவே வரும். ஜீரணமாகாம எடுத்துட்டு கொஞ்சம் வயிறு நல்லா ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் தண்ணி கொடுக்காதீங்க, மறுபடியும் ஜூஸ் கொடுங்க. அப்ப லெமன் ஜூஸ் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. அப்ப மோர் கொடுக்கலாமா? புளிப்பு இல்லாம கொடுக்கலாம். ஆசிட்டி பாமா வரது கொடுக்கக்கூடாது. அப்ப ஜூஸ் சாத்துக்குடி கொடுக்கலாம், தேன் கூட கொடுக்கலாம். உடனே அவங்களுக்கு வாந்தி எடுத்தாங்கன்னா தேனும் ஏலக்காயும் கலந்து, தேனும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி கலந்து, குழந்தைகளுக்குலாம் அது மாதிரி வாந்தி வருதுன்னா தேனும் ஏலக்காயும் கலந்து உடனே கொடுத்துடலாம். கொடுத்துட்டோன்னா என்ன பண்ணோம், அந்த வாந்தி ஆனா அவங்களை என்ன பண்ணிடணும், கொஞ்ச நேரம் அப்படியே வலது பக்கமா படுக்க வச்சிடணும். படுக்க வச்சிட்டோம்னா ஜீரண சக்தி நல்லா ஆயிடும், அந்த மயக்கம் வராது. இது உணவுகளினால் பித்தத்தினால் ஏற்படக்கூடிய மயக்கத்துக்கு இப்ப நான் சொன்ன மருந்துகள் உண்மையிலும் உண்மையாக இருக்கும். இது உண்மை. அடுத்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த இரத்த அழுத்தம், அதாவது நீரிழிவு, இந்த நோய்களில் ஏற்படக்கூடிய மயக்கத்துக்கு அவங்க எப்பவுமே நான் நிறைய வகுப்புல சொல்லியிருக்கேன், ஒரு கார்டு வச்சிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் போயிட்டே இருப்பாங்க, காலையில இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு அலோபதி ஒத்துக்கும் அப்படிங்கறதுனால அவங்க அதை எடுத்துட்டு இருப்பாங்க, ஊசி போட்டிருப்பாங்க. அந்த ஊசி போடும்போது டக்குன்னு குறையும். அவங்க வாக்கிங் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா சாப்பிடாம இருந்திருப்பாங்க காலையில, இல்லை டயத்துக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை வரும். டக்குன்னு என்ன பண்ணோம், குபுகுமுன்னு வேர்க்கும், உடனே மயக்கம் வரும். அப்ப அங்கன நம்ம தெரிஞ்சவங்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும், உடனே அவருக்கு பையில பார்க்கணும், சாக்லேட் வச்சிருப்பார். எப்பவுமே அவங்க மேக்சிமம் வச்சுட்டு போவாங்க. நீரிழிவுங்கிற வர்றவங்களே சாக்லேட் ஒன்று கையில வச்சுக்குவாங்க. சாக்லேட் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற இடத்துல எங்கனையோ ஒரு வீட்டுலயோ கடையிலயோ நல்லா ஒரு கை சர்க்கரை வாங்கிட்டு வந்து தண்ணியிலலாம் கலக்காம அப்படியே சர்க்கரையை கொடுத்துருங்க. இல்ல கடை இருக்குன்னா குளுக்காண்டி வாங்கிட்டு வந்து அப்படியே கொடுத்துருங்க, குளுக்கோஸ். 5 நிமிஷத்துல அப்படியே அவருடைய வேர்வை மாறிக்கும், மயக்கம் நிற்கும், கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பார். அந்த இடத்துல அவர் ஒரு 1/4 மணி நேரம் படுக்க வச்சிருந்தோ அல்லது உட்கார வச்சிருந்தோ அப்புறம் அவர் நல்லா ரிலீஃப் ஆனதுக்கு அப்புறம் நீங்க போங்க. இல்லைன்னா அங்க இடத்துல பாதுகாப்பா அவரை உட்கார வச்சுட்டு நம்ம போகலாம். இது நீரிழிவு நோய்க்கு கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பார்த்துருக்கோம், வீட்டிலேயே பார்த்துருக்கோம். தண்ணி இருப்பாங்க, குபுகுன்னு வேர்க்கும், என்ன பசிக்குது, என்ன தோணுது, எதை சாப்பிடலாம் அப்படின்னு அப்படியே அவங்களுக்குள்ள மைண்ட் எப்படி வேலை செய்யணும் தெரியாது. அப்ப நீரிழிவு நோயாளிகள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக எப்பவுமே ஒரு பாக்கெட்ல ஒண்ணு குல்காண்டி வச்சுட்டு ஒரு பையில போங்க. இல்லாட்டினா இரவு நேரத்திலையும் குல்காண்டி நைட்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா சாக்லேட் வச்சுக்கோங்க. உடனே பார்த்து சாப்பிட்டோம்னா அப்போ சுகர் கொஞ்சம் ஏறி போயிடுமே, ஏறாது. நார்மலுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் அடுத்தாப்புல நம்ம மருந்து மாத்திரை கொடுக்கும்போது குறைஞ்சிக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்பைக்கு நம்ம மயக்கத்துல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும், மயக்கத்தை விட்டு நம்ம வரணும். அப்ப அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது நம்மளை பாதிக்காது. இப்ப நீரிழிவை பத்தி மயக்கத்துக்கு பார்த்துட்டோம். அப்புறம் ரத்த அழுத்தம். ரத்த அழுத்தங்கிறது என்ன சார்? நம்ம உடம்புக்குள்ள ஓடக்கூடிய இதயத்துல ரத்தத்தினுடைய கொழுப்புகள், கொலஸ்ட்ரால், உடம்புல ரத்தத்துல கொலஸ்ட்ரால் ஏற்படும் போது இந்த L1LP அப்படிங்கிற ஒரு வால்வு, 4 வால்வுகள்ல சுருக்கங்கள் ஏற்படும். அதான் அடைப்புகள் சொல்லுவாங்க. அந்த வால்வுகள்ல ஏதோ ஒரு வால்வுலயே 2 வால்வுலயே சுருக்கங்கள் ஏற்படும் போது நமக்கு என்ன பண்ணும், ரத்த அழுத்தம் கொஞ்சம் கூட காமிக்கும். நார்மலா எவ்வளவு இருக்கும்னா 120, 80, 72 நாடி துடிப்பு, இவ்வளவுதான் இருக்கணும். 140, 90, 80 இருந்தா கூட ஓரளவுக்கு அது ஒன்றும் பண்ணாது. ஆனா 180, 200, 290 இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க தேவையான உணவுகளை குறைக்கணும், தேவையான முறையான மருந்துகளை எடுத்துக்கணும். இது முக்கியம்.
இது இரத்த கொதிப்பினுடைய இரத்த அழுத்தத்தினுடைய ஒரு விதமான வழிகள். அவங்க என்ன பண்ணணும், கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டது இது சாப்பிடக்கூடாது, வறுத்த பொருட்கள் சாப்பிடக்கூடாது. முக்கியமா வெயில் நேரம் 3 மணியிலிருந்து 5 மணி வரையும் வெயில் நேரத்துல போகக்கூடாது. மத்தியானம் 1 மணி நேரம் கண்டிப்பா ஓய்வு எடுத்தே ஆகணும். நான் ஆபீஸ்ல வேலை செய்யறேன் சார், என்னால ஓய்வு எடுக்க முடியல. சாப்பிடுற 1.5 மணி நேரம் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. அதுல ஒரு 20 நிமிஷம் நீங்க என்ன பண்ணுங்க, யார்கிட்டையும் பேசாம அமைதியா போய் ஒரு ஃபேன் காத்துல படுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, இல்லைன்னா அப்படியே சேர்ல கையை வச்சு ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கொலஸ்ட்ராலினுடைய தன்மை குறைஞ்சுக்கும். அதுதான் முக்கியம் நம்ம செய்யணும். அப்ப மத்தியானம் கண்டிப்பாக நாம் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். இந்த ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க ரைட். இப்ப ரத்த அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய மயக்கத்துக்கு என்ன தீர்வுங்கிறத பார்த்துட்டோம். உணவுப் பொருள்கள் நான் சொன்னது மாதிரிதான், நமக்கே தெரியும் நமக்கு பிரஷர் இருக்கு, தலை சுற்றல் வருது, அப்ப எண்ணெயில இருக்கிற பலகாரம் சாப்பிடக்கூடாது, வறுத்த பொருள்கள் சாப்பிடக்கூடாது, டயத்துக்கு சாப்பிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி பொரிச்ச பொருள்களை வெவச்சு வேக வைத்த பொருள்களை நம்ம எடுத்துக்கணும். அப்படிங்கறத நமக்குள்ளே நம்ம வகுத்துக்கணும். மத்தியான நேரத்துல வெயில் நேரத்துல போகக்கூடாது. இரவு நல்லா தூக்கம் வர மாதிரி பயிற்சிகள் செய்யணும் அப்படின்னு நம்மளே எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ரத்த அழுத்தம் இருக்கவங்களாம் 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாக்கிங் போகணும். வீட்டுக்குள்ளாரையே ஒரு 10 நிமிஷம் நல்லா தூக்கம் வந்துடும். அப்புறம் நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டோன்னா படுத்துருவாங்க, படுக்கக்கூடாது. அப்பதான் அந்த ரத்தத்தினுடைய அழுத்தம் இதயத்துல போய் பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவும் ஒரு சில ரத்த அழுத்தக்காரவங்க கவனிக்காம விட்டுட்டாலோ, நீரிழிவுக்காரவங்க ரத்த அழுத்தத்தையும் கவனிக்காம விட்டுட்டாங்கன்னா, ஒரு சில பேர் முக்கியமா விடிய காலையில 5 to 6 மணிக்குள்ள இதய அடைப்பு கூட வரும். அது முக்கியமா நம்ம கவனிக்கணும். அந்த நேரத்துல நம்ம அவர் தூங்கிட்டு இருக்காரு அசால்ட்டா இருக்கக்கூடாது. ஒரு சில நேரத்துல விடிய கிளம்புற வர்றதை காப்பாத்து ரொம்ப கஷ்டம். உடனே மாத்திரை நாக்கு கட்டி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, உப்பு கையில வச்சுங்க, நாக்கு கடியில வச்சிருங்க. உடனே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு சிபிசி சிகிச்சை கொடுத்து உடனே கூட்டி போயிடுங்க. என்ன சார் இப்படிலாம் இந்த தலை சுற்றல் மயக்கத்துக்கு வருமா? வரும். அவர் நைட் ஏதாச்சும் நிறைய ஒரு வறுத்த பொருள் சாப்பிட்டுருப்பாரு, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட இரவு சாப்பிட்டுருப்பாரு. அப்ப இந்த இரவு நேரத்துல என்ன பண்ணோம், இதயத்தினுடைய வாழ்வுகள் எங்கேயோ ஒரு இடத்துல சுருங்கும் போது அவருக்கு ஹார்ட் வரும். அப்ப என்ன பண்றோம், உடனே ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துடணும். பயப்படவே கூடாது. இதயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். உடனே நாக்கடியில் உப்பு வைக்கணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தா மயக்கம் மாறி அவரு உடனடியாக ஒரு 2 நிமிஷத்துல ரிலீஃப் ஆகி வந்துருவாரு. அது சர்க்கரை. இது மாதிரி வர்றவங்களுக்கு, விடிய காலத்துல வர்றவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தணும். மித்த நேரத்துல இது மாதிரி எனக்கு நெஞ்ச வலிக்குது, ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி பயிற்சிகள் கூட கொடுக்கலாம். உப்பு நாக்கு கடியில எந்த நேரமும் உப்பு நாக்கு கடியில வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் அவங்களுக்கு எந்த தொலையுமே இருக்காது. இல்லைன்னா மாத்திரை கையில வச்சிருப்பாங்க. முக்கியமா இப்ப ஆங்கில மருத்துவத்துல ரொம்ப அட்வான்ஸா மாத்திரை கொடுத்துருக்காங்களா, அதையும் ஒரு சில பேர் பயன்படுத்திக்கிறாங்க. அதனால இப்ப நம்ம 2 பேத்துக்குள்ளதான் நல்லா பார்த்துட்டோம். உணவு முறைகள் அப்புறம் பார்த்து சார் சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு இருக்கணும் அதை மறந்துட்டீங்களே, சொல்லவே இல்லையே. அதாவது இரவு 12 மணிக்கு மேல எதுவுமே சாப்பிடாம காலையில 6 மணிக்கு எழுந்திருந்து 6 to 7 ஒரு டெஸ்ட் எடுத்தா அது 80 தான் இருக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கும் போது 120 இருக்கணும். அந்த அளவு, அதாவது நம்மளே 1 டச் மீட்டர்ல கூட பாத்துக்கலாம். நிறைய வந்திருக்குப்பா. அது 1 டச் மீட்டர்ல எடுத்து ரொம்ப விலை கம்மியா வந்திருக்கு. மத்திய அரசு நிறுவனத்துல எல்லாம் மெடிக்கல்லாம் கொடுக்குறாங்க. 1 டச் இந்த நீரிழிவு நோய் இருக்கவங்க வாங்கி வீட்டுல வச்சுக்கணும், அவசியம் வச்சுக்கணும். 1 டச்ல எடுத்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நமக்கு நார்மலா இருக்கு. அப்ப நம்ம மாத்திரை எவ்வளவு போடணுமோங்கிறத பாத்துக்கலாம். இல்லைன்னா உணவு பழக்க வழக்கங்களை கொண்டு வந்துடலாம். இல்லைன்னா இயற்கை மூலிகை மருந்துகள் நம்ம எடுத்துக்கலாம். நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வீட்டுல கண்டிப்பாக அந்த மிஷின் இருக்க வேணும். அதே மாதிரி பிரஷர் மீட்டரும் வாங்கி வச்சுட்டு நம்மளே கூட பார்த்துக்கலாம். சொன்ன அளவுதான். சாப்பாட்டுக்கு முன்னாடி 80 இருக்கணும், 120. இது எல்லாமே கூட போச்சுன்னா அவங்களுக்கு நீரிழிவு கூட இருக்கு. ஐயோ மயக்கமா இருக்கு அப்படின்னா உடனே டெஸ்ட் பண்ணி பாருங்க, குறைஞ்சிருக்கும் அவருக்கு. பகல் நேரத்துல 80-60 இருக்கும். உடனே அதனால சர்க்கரை கொடுக்க சொல்றோம். புரியுதுங்களா? அதுதான் நீரிழிவினுடைய முக்கியத்துவம். இப்ப அடுத்து இப்பெல்லாம் முக்கியமா பார்த்துட்டோம். இப்ப இந்த தலை சுற்றலுக்கு ஏதாவது பயிற்சி இருக்கான்னா கண்டிப்பாக ஒரு பயிற்சி இருக்கு. அதை நம்ம தினமும் ஒரு முறை அந்த பயிற்சி பண்ணுங்க போதும். எனக்கு அடிக்கடி தலை சுற்றல் இருக்கு சார்,
நான் இந்த மருந்தெல்லாம் எடுத்து பார்த்தாலும் நிற்க மாட்டேங்குதுன்னா இந்த காதுக்கும் இந்த கண்ணுக்கும் இடையில நான் சொல்லியிருக்கேன் கனெக்ஷன் இருக்கு, அதனால மூளைகளில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இந்த பயிற்சிகள் எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு இடையில ஒரு விதமான ஒரு புள்ளிகளும் சொல்றேன். அதாவது இப்ப ஒரு பஸ்ல போயிட்டே இருக்கோம், திடீர்னு மயக்கம் வந்துருது. அங்கே யாருக்குமே தெரியாம நமக்குள்ள மயக்கம் வந்துருது, அல்ல பக்கத்துல இருக்கிறவங்க மயக்கம் வருதுன்னா இந்த இடத்துல கை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவங்க வாய் மூடி மயக்கத்துல இருப்பாங்க, அப்படியே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லைன்னா இந்த இடத்துல வச்சுங்க, இந்த சுழிமனைன்னு சொல்லக்கூடிய இந்த இடம், இங்கே கை வச்சுங்க, இப்படி ப்ரெஸ் பண்ணணும், சுத்தக்கூடாது. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மூளை கண்ணுக்கும் இந்த காதுக்கும் போகக்கூடிய நரம்புகள்ல ஒரு அழுத்தம் ஏற்படும் போது அங்க அவங்க மயக்கத்திலிருந்து வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது புள்ளிகள். இந்த இடத்துல கரெக்டா இங்கே வச்சுக்கலாம், மீறி போனா இங்கன பாயிண்ட். 2 இடம் முக்கியமான இடம். அதுக்கப்புறம் எங்க சார் இருக்குன்னா கையிலேயே இருக்கு. கையில நம்ம இந்த பாருங்களேன், இந்த கடையில அப்படி பாத்தீங்கன்னா இன்னொரு இடம் இருக்கும், இந்த இடம் இருக்கும். இந்த இடத்துல வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுனா போதும், மயக்கம் வாந்தி நின்னுக்கும். வாந்தி உடனே நிற்கும். பஸ்ல போறேன் வாந்தி வருதுன்னா ரொட்டேட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க, உடனே வாந்தி நிற்கும். இதெல்லாம் பொதுவான பயிற்சிகள். இது நம்மளே எடுத்துக்கக்கூடிய எளிமையான பயிற்சிகள் இது. ரைட், இப்ப இந்த பயிற்சிகள்லாம் பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு முக்கியமான பயிற்சி. இந்த பயிற்சி தலை சுற்றல் வராம இருக்கிறதுக்குள்ள ரொம்ப எளிமையான பயிற்சி. அது இன்னொன்னு சொல்றேன், கழுத்தினால் அதிக வெயிட் பாரம் தூக்குறவங்க அல்லது குடிஞ்சிட்டே ரொம்ப நேரம் எழுதுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட கழுத்தின் நரம்புகளுடைய தேய்மானம் ஏற்பட்டிருந்தால் தலை சுற்றல் கண்டிப்பாக வரும். அவங்களுக்கு கழுத்துல வலியும் இருக்கும், தலை சுற்றலும் வரும். அப்ப அவங்களுக்குலாம் என்ன சார் பண்ண முடியும்னா, அதுதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலர் போட்டிருப்பாங்க. ஜென்ரலா இடுப்பு வலிக்கு எப்படி போடுறோமோ அது போல நம்மளுடைய கழுத்துக்கு காலர் போட்டுக்கலாம். இந்த காலர் போட்டோம்னா இரத்த நாளங்கள் சீராக ஓடும். அப்ப இரத்த நாளங்கள் சீராக ஓடும் போது தலைக்கு தேவையான ரத்த ஓட்டம் போகும்போது மயக்கம் வராது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எனக்கு அசிங்கமா இருக்கு நான் கழுத்துல போடுறதுக்கு, ஒரு 2 மணி நேரம் பகல்ல போடுங்க போதும். அது பொதுவா நிறைய பேத்துக்கு தேய்மானம் ஏற்பட்டிருக்கு. வெயிட் அதிகமா தூக்குறவங்க, சரியான ஒரு பொசிஷன் இல்லாம படுக்கிறவங்க, அல்லது அதிகரி கழுத்து அப்படி ரொம்ப திருப்பிட்டே இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் தேய்மானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 2வது ஒரு குறிப்பிட்ட மூத்த வயதினர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வரும். அப்ப என்ன பண்றோம், இந்த காலர் போட்டுக்கலாம். அதனால தலை சுற்றல் நிற்கும். இப்ப கழுத்தினுடைய தேய்மானத்தினால் ஏற்படக்கூடிய சுற்றலுக்கு ஒரு அழகான ஒரு அந்த கழுத்துல பாட்டிக்கிட்டோம்னா குறைஞ்சிக்கும். இப்ப இதுக்கு ஒரு எளிமையான பயிற்சிகளும் இருக்கு. அந்த பயிற்சிகளை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட அதாவது விரல கூட நீங்க பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பொருள் இந்த மாதிரி பேனா பார்த்துங்க. பேனா பார்த்துட்டு தலையை நேரம் நல்லா வச்சுங்க. தலையை கிட்ட அசைக்க கூடாது. இது கண்களுக்கான பயிற்சி. இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுங்க, கண்ணை மேல பாருங்க, அப்புறம் கீழே பாருங்க. தலை அசைக்க கூடாது. மேல கீழே மேல கீழே 10 டைம்ஸ் பாருங்க போதும், ரொம்ப நேரம் பார்க்க கூடாது. மேல அப்புறம் கீழே மேல் கீழே, இப்படி கீழே இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 முறை பாருங்க. இப்படி பார்த்துட்டோமா, அப்புறம் என்ன பண்ணுங்க, இதே பேனாவை இப்படி கொண்டு போங்க. ஆனா தலை நேரா இருக்கணும். நம்மளுடைய பேனாவில் மட்டும்தான் கண்ணு இருக்கணும். அப்புறம் இப்படி கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி அப்ப இந்த கண்ணு இப்படி கொண்டு போங்க. தலை நேரா இருக்கு பார்த்தீங்களா, என் தலை கண்ணு மட்டும்தான் அங்கே போகுது. அப்ப நேரம் அப்படி கொண்டு வந்துருங்க. இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ் தினமும் பண்ணுங்க. இப்படி நேரம் கொண்டு வந்துருங்க. அப்புறம் இப்படி நேரம் வச்சுட்டீங்களா, அப்புறம் இப்படி நேரம் கொண்டு வந்துருங்க. ஸ்லோவா பண்ணணும். ஒரு 10 டைம்ஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் தெரியும். இப்ப பார்த்துட்டோமா, அப்புறம் என்ன பண்ணுங்க, இப்படி கொண்டு போனோம் முன்னாடி, அப்புறம் இப்படி கொண்டு போனோம். இப்ப என்ன பண்ணுங்க, கிராஸ்ல கொண்டு போங்க. இப்படி கண்ணு வந்து நம்மளுடைய விழி கிராஸ்ல போகணும். விழி மட்டும்தான் கிராஸ்ல போகணும். நம்மளுடைய தலை கிராஸ்ல போகக்கூடாது, விழி மட்டும்தான். இப்படி கிராஸ்ல கொண்டு போங்க. இப்படி கிராஸ்ல, அப்புறம் இப்படி கிராஸ்ல 10 டைம்ஸ் பண்ணணும். நான் இப்ப உங்களுக்காண்டி ஒரு 3 வாட்டி பண்ணிட்டேன். அப்புறம் இப்படி நேரம் சென்டர்ல வச்சுட்டு பார்த்துட்டு, அப்புறம் இப்படி கொண்டு போங்க. இப்படி கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு வாங்க. ஒரு பேனா கையில வச்சுக்க, இல்லைன்னா உங்க விரல கையில வச்சுங்க. இப்படி மேல கொண்டு போங்க, அப்புறம் கீழே கொண்டு வந்துருங்க.
இப்படி மேலே கொண்டு போங்க, அப்புறம் கீழே கொண்டு பார்த்தீங்கன்னா 3 தடவை செஞ்சுருக்கேன். ஆனால் நீங்கள் 10 டைம்ஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பண்ணாதான் இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ முதல் வந்து மேலே பார்த்தோம், கீழே பார்த்தோம், அப்புறம் இப்படி சைடில் பார்த்தோம், அப்புறம் இப்படி பார்த்தோம். அவ்வளோதான். இந்த 3 பயிற்சி மட்டும் இதில் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு கண்ணினுடைய நரம்புகள் நல்லா வேலை செய்யும். தலை சுற்றல், கண்களினால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல் வராது. இப்ப பார்த்துட்டோமா? அதே போல அப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு சில நேரத்தில் காதுல பிரச்சனை, தலை சுற்றல வருது அப்படின்னா இந்த காதை பிடிச்சி இப்படி கீழே இழுத்துருங்க, காதை இழுத்துக்குங்க. அதாவது தோப்புக்கரணம் அதுதான் போடுறோம். மயக்கம் வரக்கூடாது அப்படின்னு இப்படி காதை பிடிச்சிட்டு தோப்புக்கரணம் போடுவோம், பார்த்துருக்கீங்களா? அது ஒரு அருமையான பயிற்சி தான். காலை எழுந்திருச்சு இந்த மாதிரி மயக்கம் தலை சுற்றல் இருக்கவங்க ஒரு 10 முறை நம்ம காதை பிடிச்சிட்டு தோப்புக்கரணமோ அல்லது காதை பிடிச்சி இப்படி இழுத்து இழுத்து விடுங்களேன், கண்டிப்பா மயக்கம் தலை சுற்றல் வராது. ஏன்னா அந்த நரம்புகள், காதுக்குள்ள இருக்க நரம்புகள் எல்லாம் ரொம்ப அதனுடைய செயல்பாடுகள் நன்றாக இயங்கும் இந்த காதில் எங்க இழுக்கும் போது. அந்த காலத்துல எல்லாம் இந்த பாட்டிமார்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோலைகளை தொங்கும். அவங்களாம் கண்ணாடியே போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த நரம்புகள் எல்லாம் தொங்கி போய் அவங்களுக்கு கண் பார்வை நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும். அப்ப நம்ம இழுக்கிறோம்ல, அப்ப அதனுடைய பவர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. உடனே தலை சுற்று. காலையில ஒரு 10 முறை இழுங்க, அப்படி காதை இப்படி இப்படி இழுத்துங்க, அல்லது இப்படி தோப்புக்காரணம் போடுற மாதிரி இப்படி இழுங்க. இது ஒரு பயிற்சி. இந்த காதினால் ஏற்படக்கூடிய மயக்கம், தலை சுற்றலுக்கு இந்த பயிற்சி ரொம்ப அற்புதமான பயிற்சி. இப்ப இந்த பயிற்சி பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம படுக்கும்போது என்ன பண்ணணும், ஒரு 45 டிகிரியில், அதாவது இப்படி இப்படி தலை சாய்ச்சிட்டு இப்படி கொஞ்சம் தலை சுற்றலும் படிச்சுருங்க. நேரம் இப்படி படுக்காதீங்க, இப்படி நேரம் இப்படி பார்த்துட்டு இப்படி படுங்க. இப்படி மேலே ஒரு 40 மேலே இப்படி இருக்கணும். அப்படி படுத்தோம்னா நமக்கு தலை சுற்றல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் நம்ம கழுத்தையும் இப்படி அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி 1, அப்புறம் இப்படி 2, அப்புறம் 3, இப்படி கழுத்தையும் பண்ணிக்கலாம். அப்போ இது இந்த கழுத்தை வந்து ஃப்ரண்ட்லையும் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் கிராஸ் பொசிஷனில் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் எளிமையான பயிற்சிகள் தான். இந்த பயிற்சிகள் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக தலை சுற்றலிலிருந்து நாம் உறுதியாக விடுபடலாம். இந்த பயிற்சிகள் அதுலேயும் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த காதில் இழுக்கிற பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா காதுக்கும் கண்ணுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கிறதுனால இந்த காதில் இழுக்கும் போது கண்ணினுடைய ஒரு நரம்புகளும் தூண்டப்பட்டு பார்வை கோளாறுகளும் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லை. அப்ப அதுதான் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். தலை சுற்றலும் வராது. இதுதான் இப்ப 3 பகுதியா நம்ம பிரிச்சு ரொம்ப அற்புதமா இந்த தொகுப்புல உணவுனால் ஏற்படக்கூடிய மயக்கம், ரத்தம் குறைவுனாலோ அதிகமானால் ஏற்படக்கூடிய அந்த உடலில் ஏற்படக்கூடிய சத்து கம்மினால் ஏற்படக்கூடிய மயக்கத்துக்கு தேவையான உணவு, பித்தம், இதெல்லாம் ஒரு பகுதி பார்த்துருக்கோம். அப்புறம் ரத்த அழுத்தம், நீரிழிவு, இதெல்லாம் ஒரு பகுதி பார்த்துருக்கோம். அப்புறம் இப்ப தலை சுற்றல், இந்த பூமியோட நிற்போம் அப்படியே சுத்தணும் இதுக்கு. அப்ப நம்மளுடைய காதுக்கும் காலுக்கும் பேலன்ஸ் இருக்கு, அது நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும். இப்ப கீழே கால் தானே ஊனி இருக்கோம், ஆனா பூமியோட சுத்துறது நமக்கு தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் நம்ம காதினுடைய சக்தி காலினுடைய பேலன்ஸ்லயும் இருக்கு. ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா ஓவரா சவுண்ட் வரும், அப்படியே இந்த கோயில் விசேஷம் மற்றபடி ட்ரம் சவுண்ட் இதெல்லாம் வரும். பாத்தீங்கன்னா கால் நடுங்கும், தானா கால் மட்டும் அப்படியே நடுங்கும், கை கால்லாம் நடுங்கும். அந்த சவுண்டினுடைய ஓசை அவருக்கு தாங்காது. அப்ப அந்த காலுக்கும் காதுக்கும் கண்டிப்பாக ஒருவித சம்பந்தம். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளார எல்லா கனெக்ஷன் ஓடிட்டு இருக்கு. அதான் 72,000 நாடி நரம்புகள் சொல்றாங்க. அதே மாதிரி மூளைக்குள்ளார எத்தனை சுரபிகள் வேலை செய்யுதுன்னே தெரியாது, அப்படியாப்பட்ட சுரபிகள். 5 வயசுல நம்ம செய்யக்கூடிய ஒரு பகுதியெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்க மூளைகள். அப்ப எத்தனை சுரபிகள் நம்ம உடம்பு மூளைக்குள்ள வேலை செய்யும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா நம்மளே ஒரு மனிதராலே அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கு மூளையினுடைய சுரபிகள். அப்ப காலுக்கும் காதுக்கும் எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் நம்ம பட்ஸ் நோண்டக்கூடாது. காதுல தண்ணி ஊத்திட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி எடுத்து கொஞ்சம் காதுக்குள்ள ஊத்துங்க, தானா வந்துடும். அழுக்கு இருக்குன்னு இருக்கா, வெளிக்காதை மட்டும் கொஞ்சம் தொடச்சு விடுங்க, அது மட்டும் போதும். இல்லைன்னா தகுந்த மருத்துவரை போய் அணுகுங்க. காதுல எனக்கு கம்முன்னு சவுண்டு வருது,
காது வந்து ஒய்யின்னு வந்துட்டே இருக்கு அப்படின்னா தேவையான அதுக்கு ஒரு டிராப்ஸ் இருக்கு, இல்லைன்னா ஹோமியோ மருந்துல டிராப்ஸ் இருக்கு, எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சித்த மருத்துவத்திலையும் டிராப்ஸ் வந்துட்டு இருக்கு, அதையும் வச்சுக்கலாம், காதில் விடுவாங்க. அந்த காலத்துலலாம் நான் இன்னைக்கு எடுத்துடல, அதுவும் ஒரு பயனுள்ள மருந்து தான். மருவுன்னு சொல்லுவாங்க, பச்சை கலரா இருக்கும். அந்த மருவை என்ன பண்ணுவாங்க, லேசா வாட்டி அது புழிஞ்சாங்கன்னா சாறு வரும். அந்த சாறை எடுத்து ஒரு காதுல 3 சொட்டு விட்டு கொஞ்சோண்டு துணியோ பஞ்சோ வச்சு அடைச்சிட்டோம்னா அந்த மருள் போய் உள்ளுக்குள்ள இருக்க அழுக்கெல்லாம் வெளியில கொண்டு வந்து காதை கிளீன் பண்ணி கொடுக்கும். வலி இருக்காது காதுக்குள்ளார. பச்சை கலர மருவுன்னு சொல்லி பச்சை கலர நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அது காட்டுப்பகுதியில நிறைய இருக்கும். அதை வந்து என்ன பண்ணணும், வாட்டணும். வாட்டி புழிஞ்சோம்னா சாறு வரும். 3 சொட்டு 5 சொட்டு 2 காதலையும் விட்டுனா போதும். அதனால இது பாதிப்பு வருமா சார்? கண்டிப்பா இயற்கை மருத்துவத்தில் யாருக்கும் எந்த பாதிப்புமே உறுதியாக வராது. நம்ம தினமும் சாப்பிட்ற காய்கறியில் என்ன நமக்கு பாதிப்பு வருது? தினமும் சாப்பிட்றோம் நம்ம ஜூஸ்கள் என்ன பாதிப்பு வருது? சிறுதானியங்கள் சாப்பிட்றோம், எதுவுமே வராது. ஆனா என்ன தெரியுமா, ஒரு சில பேர் வந்து கவனக்குறைவுகளினால் இப்ப எண்ணெய் வந்து 2 நாளைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த எண்ணெயை மூடாம மறந்துட்டு போயிடுவாங்க. அந்த எண்ணெய்க்குள்ள என்ன பண்ணும், பாய்ச்சல் விழுந்துரும், இல்லைன்னா பள்ளி விழுந்துரும், இல்லைன்னா எலி விழுந்துரும். அதை என்ன பண்ணுவாங்க, கவனிக்க தெரியாது. சரி இதை என்ன பண்ணும், பாய்ச்ச தானே தூக்கி போட்டுருவாங்க. எலி தானே விழுந்திருக்கு, இந்த மாதிரி இப்பதான் விழுந்திருக்கு தூக்கி போட்டுருவாங்க. ஆனா இது மாதிரி சாப்பிடும் போது தான் இயற்கை உணவுகள்ல நமக்கு ஃபுட் பாய்சன் வர்றது. ஒரு நாள் எண்ணெயை பயன்படுத்திட்டோம்னா அது அப்படியே தேவையான அளவு வச்சு அதை குறைச்சிடணும். மக்கள் அதை எடுத்துக்க கூடாது, அந்த தன்மை போயிடும். அப்ப உணவுல பாத்தீங்கன்னா இது கூட ஒரு முறையான பாத்தீங்களா. அப்ப நம்ம என்ன உணவு வீட்டுல சமைச்சாலும் அது என்ன பண்ணணும், மூடி வைக்கணும். ஆண்மைக்கே தெரியாது எது உழுது என்னங்கிறது. அதனால ஃபுட் பாய்சன் ஏற்படும். சொதப்புங்களா, ஃபுட் பாய்சன் அதாவது அதான் அந்த வாந்தி மயக்கங்கிறது, அந்த மயக்கம் ஏற்படும். அப்ப எல்லாருக்குமே தெரியும், மூடி வச்சிருவாங்க. ஆனா ஒரு சில நேரத்துல இப்பதான் நிறைய வந்து நெருக்கடியான சூழ்நிலையில செல்லு அடுத்தவர்களுடைய ஒரு ஏதாச்சும் நம்ம பண்ணிட்டே இருப்போம், உடனே கூப்பிடுவாங்க, ஓடிடுவோம், அந்த இதை மூட மறந்து போயிடுவோம். அது மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல எச்சரிக்கையா நின்று 1 நிமிஷம் அதை மூடிட்டு போயிட்டோம்னா நமக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கும். இப்படிதான். ஆனால் உணவுகளில் சிறந்த உணவு என்னன்னு கேட்டீங்கன்னா, வேக வைத்து அதனுடைய சாறை வடிகட்டாமல் அப்படியே வேக வைத்த உணவை நாம் பகிர்ந்து சாப்பிட்டோம் என்றால் அது நமக்கு அதிக உணவு உடலில் ஜீரணமாகும். இயற்கையான உணவுகள் முதல்ல எடுத்துக்கிட்டோம், அதிலிருந்து 2வது வேக வைத்தது. இந்த ஸ்ப்ரே பண்ண உணவுகள் அதிகமா எடுத்துக்க கூடாது. கண்டிப்பா மயக்கம், வாந்தி, தலைச்சுற்றல் உறுதியா வரும். இந்த மாதிரி இருக்கிறவங்கன்னா ஸ்ப்ரே பண்ணதை ஒதுக்கிடணும். வறுத்த பொருள் எதுவுமே எடுத்துக்கூடாது. கடையில போய் எனக்கு 2 உளுந்தா வடை கொடுன்னு சாப்பிடுவாங்க. பாத்தீங்கன்னா 10 மணிக்கு சாப்பிடுவாங்க, 12 மணிக்கு மயக்கம் வரும். ஆனா அவங்க நான் வடை சாப்பிட்டேன்னு அவங்களுக்கு தெரியாது. இது என்ன பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. ஆனா அந்த ஆயில் அவங்க கலந்துருந்த மருந்து, அந்த அந்த வடை என்ன பண்ணிருப்பாங்க, ராத்திரியில பிரிட்ஜில் வச்சிருந்துருப்பாங்க. கொஞ்சம் அரைச்சி அட்வான்ஸா வச்சிடலான்னு திரும்ப அதை வந்து போட்டு நம்ம கொடுப்பாங்க. அப்ப எதனால வருது நமக்கே தெரியல. இப்படிதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு தெரியாமல் உணவினுடைய பாதுகாப்பு நம்மளை வாந்தி மயக்கத்தில் கொண்டு வந்து விடும். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்றோம், நம்ம மனசு சொல்லும், கண்டிப்பா சொல்லும், இது நமக்கு சாப்பிட்டனா ஒத்துக்காது, இது வேண்டாம் அப்படின்னு. விருந்தினர் வீட்டுக்கு போனா கூட, கடைகளில் போனா கூட ஒதுக்கிட்டு நம்ம தேவையானதை மட்டும் எடுத்து சாப்பிட்டோம்னாவே கண்டிப்பாக வாந்தி மயக்கம் உறுதியா வராது. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மனசு சொல்லும், இதனால பித்தம் ஏற்படும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்ம அந்த உணவு கட் பண்ணிட்டோம்னா ஒண்ணுமே பண்ணாது. அப்படிதான் நம்ம ஒவ்வொரு உணவுலையும் நம்ம பகிர்ந்து எடுத்துக்கணும். இப்ப அற்புதமா அந்த 3 தொகுப்புல பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்தோம், உணவினால் ஏற்படக்கூடியது, நோய்களினால் ஏற்படக்கூடியது,
அப்புறம் தலை சுற்றல், ஜென்ரலா தேய்மானங்களினால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல், இத்தனையும் நம்ம அந்த தொகுப்புல அற்புதமா பார்த்துருக்கோம். இது எல்லாருமே எங்களது யூடியூப்ல வரும், எல்லாருமே பார்த்து கண்டிப்பாக அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து, ஏன்னா பகிர்ந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க இப்படிலாம் இருக்கா, அப்ப நம்ம உணவுல கொஞ்சம் முறையை கொண்டு வந்துக்குவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க. ரொம்ப பேத்துக்கு இன்னும் தெரியல உணவு முறைகளே, நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்ப இந்த மாதிரி அடுத்தவர்களின் பகிர்ந்து கொண்டு இந்த ஆரோக்கியமான வாழ்க்கையில் ஆரோக்கியமான உணவுகளையும் இயற்கையான மூலிகை மருந்துகளினுடைய ஒரு மகத்துவத்தையும் உணர்ந்து நம் வாழ்வில் என்றென்றும் கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் தான் சார். நமக்கு நோய் இல்லைனாவே அந்த செல்வம் கிடைச்சாலே போதும், அதுதான் முக்கியத்துவம். நோயோட செல்வங்கிறது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த செல்வம் பயம்னே கிடையாது. நோய் இல்லாம இருந்து நமக்கு தேவையான செல்வம் இருந்துட்டா அந்த போதும். அப்ப ஆரோக்கியமே வாழ்க்கை, வாழ்க்கையே நம்பிக்கை, அந்த நம்பிக்கையே ஆரோக்கியம் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள் அம்மா, நன்றிகள் நன்றிகள் நன்றிகள்.